ஆகவே இடம் மாறினாலோ இல்லது நபரை மாற்றினாலோ நமக்கு சமாதானம் சந்தோஷமும் கிடைக்க போவதில்லை. பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த ஆலோசனை நேரத்தில் மற்றொரு ஆலோசனை மூலமாக உங்களை சந்திக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்பிற்காக தேவாதி தேவனை துதிக்கிறேன். இந்த நாளின் ஆலோசனை பகுதியை பார்க்கலாம். ஒரு கிராமத்தை காவல் காக்கின்ற ஒரு காவல்காரரிடம் ஒருவர் இப்படியாக வந்து கேட்டார். என்னுடைய கிராமத்தில் இருப்பவர்கள் மிகவும் மோசமானவர்கள், கொடுமைக்காரர்கள், பொறாமைக்காரர்கள். உம்முடைய கிராமத்தில் இருப்பவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? எனக்கு அந்த ஊரிலிருந்து இந்த ஊருக்கு வரலாம் என்று இருக்கிறது என்று கேட்டார். உடனே அந்த காவல்காரர் சொன்னார், என்னுடைய கிராமத்தில் இருப்பவர்களும் உம்முடைய கிராமத்தில் இருப்பவர்களைப் போலத்தான் மிகவும் மோசமானவர்கள் என்று சொன்னவுடன் அந்த ஆளும் நகர்ந்து போய்விட்டார். இன்னும் சற்று நேரத்தில் வேறு ஒருவர் வந்தார். உம்முடைய கிராமத்தில் இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? என்னுடைய கிராமத்தில் இருப்பவர்கள் மிகவும் நல்லவர்கள். ஆனால் நான் வேலை காரணமாக அந்த ஊரை விட்டு இந்த ஊருக்கு வரலாம் என்றிருக்கிறேன் என்று சொன்னவுடன் அந்த காவல்காரர் அவரை பார்த்து சொல்கிறார், உம்முடைய ஊரில் இருப்பவர்களைப் போலத்தான் என்னுடைய ஊரில் இருப்பவர்களும் மிகவும் அருமையானவர்கள் என்று சொன்னார். இவை எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த அங்கிருந்த ஒரு மனிதர் கேட்டார், 2 பேருடன் 2 விதமாக சொல்கிறீர்கள் அல்லவா? அதற்கு காரணம் தான் என்ன என்று கேட்டவுடன், யார் யார் எப்படி இருக்கிறார்களோ அப்படித்தான் அவர்களை சுற்றி இருப்பவர்களும் அமைவார்கள் என்று சொன்னார். ஆம் அருமையானவர்களே, நம்மிடம் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா என்பதை பார்த்து அதை நாம் சரி செய்து நம்மை போல் பிறரையும் நேசிக்க வேண்டும். அப்படி செய்யும் போது நிச்சயமாக நாமும் சந்தோஷமாக இருக்கலாம், நம்மை சுற்றி இருப்பவர்களும் சந்தோஷமாக இருக்கலாம். ஆகவே இடம் மாறினாலோ இல்லது நபரை மாற்றினாலோ நமக்கு சமாதானமும் சந்தோஷமும் கிடைக்க போவதில்லை. நம்முடைய வேத புத்தகத்தில் மத்தேயு 22ஆம் அதிகாரம் 39வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிப்போமா? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. தேவன் இதை ஒரு கட்டளையாக கூறியிருக்கிறார். உன்னை போல் பிறரையும் நேசி என்று தேவன் அழகாக கூறியிருக்கிறார். நாம் நம்மை எப்படி நேசிக்கிறோமோ அதே போல் பிறரையும் நேசிப்போம். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு ஆலோசனையோடு உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். தேவன் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.